ஜெகதலா பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் 600க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக சார்பில் நல உதவிகள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாள் விழாவையொட்டி அதிமுக சார்பில் பல்வேறு பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஜெகதலா பேரூராட்சி அதிமுக கிளை கழகம் சார்பில் கலைமகள் பிரிவு, விநாயகர் கோவில் தெரு, ஷெரீப் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் 600 பேருக்கு நல உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கு ஜெகதலா பேரூராட்சி கிளை செயலாளர் சஜி தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் அவைத் தலைவர் எல் மணி, மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஜெயராம், மாணவர் அணி சையத் முபாரக், இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி, ஜெகதலா பேரூராட்சி கவுன்சிலர்கள் ராஜலட்சுமி, ஏஞ்சல் மற்றும் மகேஷ், செந்தில், சக்திவேல், வினோத், சிவகுமார், கோபி, கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்பு பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பெண்களுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நிலம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும் என்று அற்புதமான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காங்க. வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்தோடனே இந்த தகுதி அடிப்படையெல்லாம் பார்க்கறது இல்ல. தகுதி அடிப்படை பார்க்காம அனைத்து அட்டைதாரர்களுக்கும் குலவினத்து திட்டம் சொல்லி 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய், மாதந்தோறும் 2000 ரூபாய். அதுக்கு மேல அற்புதமான ஒரு திட்டத்தை இப்ப சொல்லியிருக்காரு. என்னன்னா, கருணை அடிப்படையில் 10,000 ரூபாய். கருணை அடிப்படையில் என்ன அர்த்தம்? கருணை என்னவே இந்த ஆட்சி மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால வந்த உடனேயே 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கு மேல அண்ணன் எடப்பாடியார் கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கடன், நம்ம குழந்தைகளை நிறைய பேர் இப்போ வங்கியில கடன் வாங்கியிருப்போம். வங்கியினுடைய கடனை ரத்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனா அதுக்கு காரணம் இருக்கு. மத்திய அரசோடு நம்ம இணக்கமா இருக்கிறதுனால போன தடவை 11 மருத்துவக் கல்லூரி நம்ம வாங்கிட்டு வந்தோம். தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரி வாங்கிட்டு வந்தது போல அதுல நம்ம நீலகிரிக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே போல இந்த முறை இந்த கல்வி கடனை ரத்து செய்வதற்கு மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஐயா மோடிஜி அவர்கள் நிறைய நம்மளுக்கு நிதி ஆதாரம் தருவாங்க. நிச்சயமா கல்வி கடனை ரத்து பண்ணலாம்.